செய்வோம். கிறிஸ்துமஸ் நாளுடைய காலை நாங்கள் செலுத்துகிறோம். பிரசன்னமாகி பக்கத்தை விட்டு வேண்டுமா நாங்கள் இருக்கிறோம். வீட்டுக்குள்ளாக அலுவலக அவர்களுக்கு அந்த நாளை நாங்கள் மீட்பதற்காக பயன்படுவதாக நாங்கள் ஜீவிக்கவும் ஆசிரியர் சாட்சியை ஜீவிக்கும் ஜீவிக்கிறோம். இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாமத்தின் நாளிலே மிகுந்த வாஞ்சோடு தருவது ஒவ்வொருவருடைய எவ்வளவிலும் இல்லையிலும் நாங்கள் வந்து உடைய நன்மையினாலே அவர்கள் வேண்டும் செய்கிறோம். இந்த ஆராதனைக்கிறோம். அனைவரையும் காணொலிகள் மூலமாக பார்க்கக்கூடிய அனைவரையும் இது ஆசிரியர் சொல்லிக்கிறோம். இதை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசிரியர்களாக நாம் யாவற்றிலிருந்து பாமரையிலே 61வது பாடல் பாடுவோம். பக்தரை வாழும் ஆசிரியாவும் பாமரையிலே 61வது பாடல்.
ஆவியானவரை நாமே சொல்லித் தருவோமாக. நம் பாவம் நிமித்தம் முழுவதும் மனசாகப்பட்டு சேகமாகிறது. நீ கடவுளை மூலமாய் சர்வ உலகப்படி மறுபடியும் நம் பாவத்தை மக்களாய் தேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே நம்முடைய பரமபிதாவாக சிறந்த கடவுள் உத்தமமான சகோதரர் உண்மையான விசுவாசத்தோடு நமது மனம் திரும்பி தங்கள் சகோதர சபைக்கு மன்னிக்க யாருக்கும் வாமனிப்பை பெற்றோம் என்று இருந்திருப்பதாக செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு வேண்டி நம் பாவங்களை மன்னித்து உன்னிடத்தையாக்கி சகோதரனை விடுபடுத்துகிறது. நம் நெஞ்சிலோரையும் சேர்ப்பாராக. ஆமென். இவர்களுக்கு சொல்லுவதாக கர்த்தரோடுவாராக. கிறிஸ்துவினால் எல்லாம் வல்ல கடவுளே ஒரே மனிதன் எங்கள் தன்மையை அறிவிப்பதும் புனித தன்மையிடம் பெற்கவும் வரைவாக அழைக்கிறேன். மறுபடியும் பிறந்து வரலாம் உங்களுக்கு நாங்கள் ஒரு தூய் ஆவியால் வாழ்வதும் புதுப்பிக்கப்பட முடியும். உங்களோடு தூயாவிலும் ஒரே கடவுளாக இருந்து முடிவின்றி அரசாலும் நான் பேசி பொருட்டு தாழ்மையோடு வைக்கிறோம். ஆமென். நாம் யாரும் அமர்வோம். திருமுறை பாடவாசம் கேட்போம். ரூபங்கள் இரண்டாம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். வாசிக்கப்படுகிற முதல் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிய. அந்நாட்களில் உலகம் குடிமொழிப்படுகிறோம் என்று பக்ஸ்தி ரயிலால் அழைப்பிருந்தது. சிரியா நாட்டில் சிறுமியர்களுடன் தேசாதிபதி இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு படிக்க எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசிப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தாரும் மேலே தனக்கு நினைவாக மேற்கொண்ட கற்பனையான மையவனை குடிமதிப்படி கலிலேய நாட்டிலுள்ள நாசிரியத்திலிருந்து யூதியா நாட்டிலுள்ள பெத்லகேம் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேர்ந்தது. அவர் தன் முதற்கரமான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னிலையை இருக்கிறார். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்களில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தியை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவருடைய சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் பிறந்திருக்கிறார். பிள்ளையை திருமணி சுற்றி மண்ணிலை கத்திரிக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சினமே பரமசேனியின் திரள் அந்த தூரத்திற்கு வந்து உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனுடைய பிரிவும் உண்டாகும் சொல்லி தேவனுக்கு தருகள் இருந்தது. வாசிப்பதற்கு வாசித்தாயிற்று. மீண்டும் பாவனைகளே 22வது பாடல் நாற்காலத்துக்கு மந்தையை பாவனைகளே 22வது பாடல்.
எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் எங்கள் யாவருக்கும் தியானமும் இந்த கிறிஸ்துமஸ் நாளின் காலை பொழுது இந்த சமூகத்தில் பிரிதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே பங்கேற்று ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சிஎஸ்ஐ விமானங்களையும் சௌரிவாளையும் ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காணொலி காட்சி மூலமாக ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தாவீதில் பிறந்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பாவனை நீக்கி பரலோக ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். உலகத்திலே பாவத்தினாலே அழிந்து போய் கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படியாக மேசியா பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிந்த அந்த வாக்கு பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்திருக்கிறார். அவை அவருடைய பிறப்பு அனைவருக்குமே ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இவர் பிறப்பார் என்கின்ற அந்த செய்தியை முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பிறந்த பொழுது வானத்தில் நட்சத்திரம் தோன்றினது. அதை ஞானிகள், கிழக்கு தேசத்து ஞானிகள் அதிகமாக அவர் உணர்ந்தவர்களாக அதை பின்தொடர்ந்து வந்ததாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவருக்கென்று பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அந்த குழந்தையை காண வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு அவர்கள் தேடி வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நீங்களும் நானும் ஆண்டு சமூகத்தில் நம்மை அதிகமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த கஷ்டமான இக்கட்டான இந்த சூழ்நிலைமையிலே நீர் எங்களை கைவிடாதபடி நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி சென்றது என்பதாக நாம் பார்க்கிறோம். அவரை குறித்த முழு விவரம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு ராஜா பிறக்கப் போகிறார், அது யூதருக்கு ராஜாவாக பிறக்கப் போகிறார். அவருடைய ஆட்சி மற்றெல்லாருடைய ஆட்சியை காட்டிலும், மற்ற அரசர்கள் இதுவரை ஆட்சி செய்யாத மற்றெல்லா அரசாட்சியை காட்டிலும் அவருடைய அரசு சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக யோசித்து அவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு என்று சொல்லி அதை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த குழந்தையை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்த தருணத்தில் ஒரு தவறான இடத்துக்கு அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார், புத்தியை தந்திருக்கிறார். நாம் சில காரியங்களை கணிக்கிறோம். இந்த காரியம் இவ்விதமாக சென்றால் இப்படித்தான் முடியும் என்றெல்லாம் சொல்லி நாம் நம்முடைய சுய புத்தியின் மீது நாம் சாய்ந்து நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மீது நீ சாராதே என்று சொல்லி. அவ்விதமாக நாம் சாய்ந்த பொழுது நடக்கிறதா, மனிதனுக்கு செம்மையை தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ அழிவு என்று சொல்லப்படுகிற நிலைகளிலே இந்த கிழக்கு தேசத்து ஞானிகள் மிகுந்த ஆவலோடு அர்ப்பணிப்போடு அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் அரசு குழந்தைக்கு பிறக்கும், அரண்மனையில் தான் பிறக்கும், அதுதான் சரியான காரியம் என்று சொல்லி அவர்கள் யோசித்து ஆண்டுடைய அந்த சித்தத்தை அவர்கள் மறந்து போனவர்களாக அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்து செல்லாதபடிக்கு தங்களுடைய சுய புத்தியின் மீது அவர்கள் சாய்ந்து அவர்கள் ஏரோது அரண்மனைக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக என்ன நிகழ்கிறது? 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அபத்தமான, ஒரு பரிதாபமான ஒரு காரியம் இந்த ஞானிகளாலே வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தது? 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலே சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது எவ்வளோ ஒரு கொடிய ஒரு ஏதாவது கட்டளையிடுகிற பொழுது எவ்வளோ ஒரு கொடிய காரியமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ அழிவு என்பதாக நிலைகளிலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் நம் அனைவரையும் வழிநடத்த சித்தமாக இருக்கிறார். அவரை நாம் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நிலைகளிலே இறுதி வரைக்கும் அவருடைய சமூகத்தை விட்டுவிடாதபடி அவரை நாம் தொடர்ந்து செல்கிற பொழுது கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறாராம். அங்கு போய்
கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்கிற பொழுது ஏரோது ராஜாவும் அங்கு இருக்கக்கூடிய அநேக மக்களும் கலக்கம் அடைகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் என்று கேட்டால், எங்களுடைய அரசுக்கு எதிராக ஒரு குழந்தை பிறப்பதா, எங்களுடைய அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய வகையில் ஒரு குழந்தை பிறந்து ஆண போவதா, அந்த குழந்தையை சிறு வயதிலேயே கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதிலே எண்ணம் தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அதிசயமான குழந்தை, ஒரு அற்புதமான ஒரு குழந்தை, அந்த குழந்தையை பிறந்த நிமித்தமாக நாம் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு இல்லாதபடி அந்த குழந்தையை எந்த வகையினாவது அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாவதற்கு காரணமாக இருந்தது இந்த கிழக்கு தேசத்து ஞானிகள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிறகு ராஜா அதற்குரிய சாஸ்திரம் எல்லாம் அழைத்து அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். அதை அழைத்து அவர் கேட்கிறார். அவர்களும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து சொல்கிறார்கள், இப்படி ஒரு அதிசயமான குழந்தை பிறக்கப் போகிறது, உலக ரட்சகராக மேசியாவாக அவர் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்ன அந்த காரணங்கள்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த ஏரோது அவர்களை ரகசியமாய் அழைத்து, நீங்கள் போய் அந்த குழந்தையை பணிந்து கொண்டு நானும் அதை குழந்தையை பணிந்து கொள்ளும்படியாக அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தோடு, நாம் இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செய்து இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்த காரியமெல்லாம் வீணாக போய்விட்டதே, இப்பொழுது எங்கு பிறக்கப் போகிறார் என்று சொல்லி அவருக்கும் தெரியவில்லை. அவரே கேட்கிறார், அந்த குழந்தையை நீங்கள் போய் தரிசித்து விட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் வந்து தரிசிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரே. இவருக்கும் வழி தெரியாமல் இருக்கிறது, நாமும் நம்மை வழி நட்சத்திரத்தை விட்டு விட்டோம் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்கள். அந்த தருணத்திலே நாம் பார்க்கிறோம், கிழக்கிலே அவர்கள் கண்ட அந்த நட்சத்திரம் அந்த பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். தவறிவிட்டோம், இழந்து விட்டோம், இனி அந்த குழந்தையை பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு இருந்த அந்த ஞானிகள், கிழக்கு தேசத்து ஞானிகள், அந்த நட்சத்திரத்தை பார்த்த மாத்திரத்திலே அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். அதே சந்தோஷத்தை தான் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். உண்மையாலுமே நாம் அவரை பெறுகிறோமா? சங்கீதம் 145:18 நாம் பார்க்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் கருத்து சமீபமாக இருக்கிறார் சொல்லி சொல்லப்படுகிற அந்த நிலைகளிலே நாம் கருத்தாய் ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்ததைப் போல நாமும் சந்தோஷம் அடைய முடியும். அவர் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரம் எவ்வளவுதான் அவர்களுடைய ஆண்டுடைய சொல்லை கேளாதபடி, அந்த நட்சத்திரத்தை பின்பற்றாதபடி தவறான ஒரு காரியத்துக்கு அவர்கள் போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல அவர்களுக்கு முன் சென்று அந்த இடத்தை காண்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து பொன்னையும் வெள்ளை குலத்தையும் தூப வர்க்கத்தையும் அதற்கு காணிக்கையாக படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு குழந்தையை நாம் காண வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு காத்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் நம் மத்தியில் அவர் பிறக்க அவர் வாங்கி உள்ளவராக இருக்கிறார். நம்மை சந்தோஷத்துக்குள்ளாக, நம்முடைய சமாதானத்துக்குள்ளாக வழிநிறுத்தும்படியாக அவர் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. நிறைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, இன்னும் அநேகருக்கு நாம் வெகுமதிகளை வாங்கி கொடுக்கிறோம். அதனாலே கிறிஸ்துமஸ் கிஃப்ட் என்று சொல்லுகிற நிலைகளிலே அந்த கிறிஸ்துமஸ் வருகிற நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும். கொரோனா நோய் அதிகமாக இருக்கக்கூடிய தருணத்திலே கேரல் கவுன்ஸ் எல்லாம் இந்த நாளிலே பாடலுக்கு முன்பாக நாம் சென்று அனைத்து இடங்களையும் சந்திக்க முடியவில்லை. ஜபத்துக்காக மட்டுமே நாம் சென்று சந்தித்தோம். ஆனால் வழக்கமாக சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா கூட வருவார். அவர் பிள்ளைகளுக்கு அந்த பரிசுகளை கொடுப்பதைப் போல சாக்லேட் மற்ற இனிப்புகளை அவருக்கு கொடுப்பார். இதெல்லாம் இந்த நாளிலே இல்லாமல் போகிற நிலைமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், கொரோனா நோய் இருப்பது நிமித்தமாக அதிகமாக நாம் கூடக்கூடாது, அதிகமாக நாம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கட்டுப்பாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வருடம் சிறப்பான முறையில் நம்ம அந்த அனுசரிக்க முடியாவிட்டாலும் கூட அந்த செயின்ட் நிக்கலஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறதான முதியவர் எவ்விதமாய் பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுத்து சந்தோஷிக்கிறாரோ அவ்விதமாகவே நம்முடைய பரவ தவறனும் இந்த நாளிலே நமக்கு ஒரு வெகுமதியை தந்திருக்கிறார். யோவான் 3:16 நாம் அதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே கருணமான விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனடிக்கு அவரை தந்தரலி இவ்வளவுதான் உலகம் நன்கு கொண்டார். அவன் ஆண்டுடைய பிறப்பு நம்மை நித்திய ஜீவ கரையில்
மோட்சத்தில் நம்மை இணைக்கும்படியாக பாவ மன்னிப்பை வழங்கும்படியாக பாவத்திற்கு பலி மனிதனுடைய மரணம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பின் திட்டமோ அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுத்து நம்மை பரலோகத்துக்கு இணைக்கக்கூடிய வகையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தரும்படியாக ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் வெகுமதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த செயின்ட் நிக்கலஸ் அழைக்கப்படக்கூடிய ஒரு பேராயர் அவர் இருந்தார். அவர் துருக்கி தேசம், இப்பொழுது துருக்கி தேசமாக இருக்கிறது. அந்த நாளிலே ஏசியா மைனர் என்று அழைக்கப்படுகிற இடத்திலே நிரா என்று அழைக்கப்படுகிற இடத்திலே அவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய தகப்பனார் மிகுந்த செழிப்பான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர் இளம் நல்ல செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். ஆனால் இளம் வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து விட்டார். ஆனாலும் அவருக்கு ஒரு இயற்கையான ஒரு குணம் இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் அதிகமாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் பிரயாசப்பட்டார். பொதுவாக செல்வந்தருக்கு அந்த எண்ணம் வராது. ஆனால் இவருக்கு இந்த பேராயராக இருக்கக்கூடிய செயின்ட் நிக்கலஸ் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை தண்டித்து இருக்கக்கூடியதை அநேகருக்கு அவர் பரிந்துரைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டில் அவர் கொடுத்து கொண்டு வந்தாராம். ஒரு முறை ஒரு பெற்றோர் 3 குழந்தைகளை அவர்கள் பெண் பிள்ளைகள் பெற்றிருந்தார்கள். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் திருமண காரியம் செய்ய முடியாதபடி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை அவர் அறிகிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் என்ன செய்கிறாராம், 24ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஈவ் அந்த நாளிலே அவர் என்ன செய்கிறார், பொன் நிறைந்த ஒரு பையை, தங்கம் நிறைந்த ஒரு பையை அந்த சிம்னி என்று அழைக்கப்படுகிற அந்த புகைப்போக்கு வழியாக உள்ளே போடுகிறார். அதை அவர்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். ஆக நமக்கு ஒரு தங்கம் நிறைந்த பை கிடைத்தது என்று சொல்லி அதில் அந்த பெண் பிள்ளைக்கு தேவையான, மூத்த பிள்ளைக்கு தேவையான நகைகள் எல்லாம் இருந்தது. அவர் அதை வைத்து இந்த பெண்ணுடைய திருமணத்தை நடத்தினதாக அவர் சொல்லுகிறார். அவ்விதமாக 2வது பெண் அந்த திருமண சமயத்திலும் அவருக்கு இவ்விதமான ஒரு வெகுமதி இந்த செயின்ட் நிக்கலஸ் அவர்களாலே கொடுக்கப்பட்டது. அதாவது அவர் தான் கொடுத்தார் என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. 3வது பெண்ணுடைய திருமண சமயத்தில் அவரும் வாஞ்சியோடு காத்திருக்கிறார். யார் இந்த வெகுமதியை கொடுப்பது? 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்தாரே, இந்த 3வது பெண் பிள்ளைக்கும் அவர் உதவி செய்வாரா? அப்படி யார் இந்த உதவி செய்யக்கூடியவர் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். அவ்விதமாகவே செயின்ட் நிக்கலஸ் அந்த தங்கம் நிறைந்த அந்த பையை அவர் புகைப்போக்கு வழியாக போடுகிற பொழுது அவர் கண்டுபிடித்து விடுகிறார். கண்டுபிடித்த மாத்திரத்தில் அந்த நிக்கலஸ் பேராயர் அவர்கள் சொல்கிறார்கள், தயவுசெய்து என்னை யாருக்கும் மற்றவர்களுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த தாளங்களை பகிர்ந்தளித்து மற்றவர்களோடு நாம் சந்தோஷமாக நாம் இந்த கிறிஸ்துமஸை நினைவுவோம் என்று சொன்னால் அதுதான் ரியல் கிறிஸ்துமஸ் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன என்று சொன்னால் கிவிங், ஷேரிங் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம். நாளிலே எல்லாருமே கேக் நிறைய வாங்கியிருப்போம், ஸ்வீட்டு காரமெல்லாம் வாங்கியிருப்போம். அவர்கள் நம்முடைய மற்ற சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் நமக்கு நிறைய பண்டங்களை அவர்களுடைய பண்டிகையின் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாமும் கேக் மற்றவைகளை கொண்டு அவர்களை பரிசளித்து அவர்களை சந்தோஷிக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் ஆதரவற்ற ஏழையான இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பரிசுகளை இந்த நாளில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ட்ரெஸ் வாங்குவதற்கோ அல்லது அவர்களுக்கு வேண்டிய மற்ற பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கோ தங்களால் இயங்குகிற தொகைகளை அவர்கள் கொடுத்து அவர்களை சந்தோஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கொடுக்கிற ஒரு ஈகை தான் இந்த கிறிஸ்துமஸ் என்பதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸினுடைய சென்ட்ரல் அல்லது மைய கருத்து என்னவென்று கேட்டால், நாம் நம்மிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது, மற்றவரிடத்தில் அன்பை கொடுப்பது, நம்முடைய நேரத்தை கொடுப்பது, நம்முடைய தாளங்களை கொடுப்பது, பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அங்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துமஸ் பரிசு என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இருள் சூழ்ந்த ஒரு காலம். இந்த நாளிலே நாம் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு காரியம், நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கிறோம். கொரோனா நோய் அதிகமாக வந்து கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி வந்தால் ஒரு வருடமாக போகிறது. பிள்ளைகளுக்கு படிப்பெல்லாம் போய்விட்டது. அநேகர் வருமானத்தை இழந்து போனார்கள், அநேகர் வேலை இழந்து போனார்கள், அநேகருக்கு பாத சம்பளம், ஒரு சிலருக்கு இன்னும் சம்பளமே இல்லாத நிலைகள்லாம் இன்னும் எத்தனை நாளுக்கு நீடிக்கும் என்று சொல்லி தெரியாது. உலக பொருளாதாரமே வீழ்ச்சியடைந்து வருகிறது. கடவுளுடைய கிருபினாலே ஓரளவுக்கு நாம் அதை
தேடி வரக்கூடிய ஆற்றலை கடவுள் தந்திருக்கிறார். அவை இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இரண்டாவது கொரோனா இதை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அதுவும் மேலை நாடுகளில் வந்துவிட்டது. இந்தியாவுக்கும் அது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பதாக சொல்கிறார்கள். அதிக ஜாக்கிரதை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த கொரோனா நோய் முடிவதற்கே எவ்வளவு காலம் என்று சொல்லி தெரியாது. இன்னொரு கொரோனா வருகிறது என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை லாக்டவுன் வருமா, திரும்பவும் இதே மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் திரும்ப வருமா என்றெல்லாம் சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிசந்தமான ஒரு சூழ்நிலைமையில் வாழ்ந்திருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் வழியாக அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். இருளில் நடக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய ஒரு விஷயத்தை கண்டார்கள் என்று சொல்லி அவை இவ்விதமாக நம்முடைய உலக வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நிந்தைகள், அவமானங்கள் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதமான தீமையான காரியங்களிலே இருள் சூழ்ந்த காலங்களை நாம் வாழ்ந்து வருகிறோம். அதிகமான நேரங்களிலே கடவுள் நமக்கு ஒளியாக வழியாக வந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறாராம். நிலக்கரி சுரங்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு குழு இரவு நேரத்தில் அவர்கள் போய் அந்த பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பணியை முடித்து அவர்கள் திரும்ப வாழ்கிற பொழுது எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாயிற்று. எந்த இடத்துக்கு போவது என்று சொல்லி தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்த காரியமாக இருக்கிறது. அவர்கள் திரும்பவும் வெளியே போவதற்கான வழிகள் எல்லாம் இல்லாத நிலையிலே 24 மணி நேரம் அவர்கள் வழிக்காக அங்கும் இங்குமாக அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் அந்த வழி கண்டுபிடிக்காத நிலையில் அவர் சோர்ந்து போய்விட்டார்கள். இனி இதற்கு மேல் உயிர் பிழைக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு சிறிய ஒளி அவர்களுக்கு அந்த அறைக்குள் அவர்கள் இருந்த அந்த சுரங்கத்துக்குள் வந்தது. அதை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏன்னு கேட்டால் எத்தனையோ இடங்களிலே அவர்கள் போய் வெளியே போவதற்கான முயற்சி எடுத்தார்கள். எல்லா முயற்சியும் தோற்று போய்விட்ட அந்த நிலையிலே இந்த இடத்திலிருந்து சூரிய வெளிச்சம் வருகிறது. நிச்சயமாக அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதை, ஒரு வழி இருக்கும் என்பதாக அவர்கள் அறிந்து கொண்டு அதை அதிகமாக தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு வழி ஏற்படுகிறது. அவர் வெளியே வந்துவிடுகிறார்கள். விதமாகத்தான் உலக வாழ்க்கையிலே பல்வேறு போராட்டங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்த அந்த நிலத்தில் நாம் வாழ்வதே முடியாது, இயலாது என்று சொல்லி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட அந்த நிலையிலே ஒரு கதவு அடைத்தால் ஆண்டவர் 7 கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறாராம். அவர் ஆண்டவருடைய பிறப்பு அத்தகைய வகையிலே நமக்கு எல்லாம் இல்லை, முடிந்தது என்று சொல்கிற நிலையிலும் இல்லை, ஆண்டவர் நாமே ஒளியாக நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் வந்திருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு தரக்கூடிய இரண்டாவது ஒரு சந்தோஷம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவரே கொடுத்தது, ஆண்டவர் தன்னுடைய ஒரே கண்ண குமாரனை கொடுத்தது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் ஒரு லவ்விங் கிறிஸ்துமஸ் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதை விட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம், இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு திக்கு தெரியாத நிலைகளிலே, வருத்தத்தோடு சுந்தரத்தோடு இருக்கக்கூடிய நிலைகளிலே ஆண்டவர் நானே உங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். யோசுவா 1 அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அதைத்தான் அவர் சொல்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தேன், 40 வருட காலமாக இந்த வனாந்திரத்திலே பயணிக்கும்படியாக நான் செய்தேன். இதெல்லாத்தையும் நீ பார்த்து கொண்டிருந்தார். யோசுவாவை நீ கூடவே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய கைவிடாதபடிக்கு நமக்கு நன்மையான காரியத்தை செய்கிறாராம். 3வதாக நாம் பார்க்கிறோம், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை மாத்திரமல்ல, நமக்கு அன்பை மாத்திரமல்ல, நமக்கு இன்னும் சமாதானத்தை தரக்கூடியதாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி அவை சமாதான பிரபுவாக இந்த நாளிலே அவர் அவதரித்திருக்கிறார். உலக வாழ்க்கையிலே நம்ம எப்பொழுதுமே சண்டை இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். கலாத்தியர் 5:22 நாம் பார்க்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி அந்த 9 கனிகள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவை ஆவின் கனிகளாக அந்த ஆவின் கனிகள் ஒன்றான அந்த சமாதானத்தை இந்த நாளிலே தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அநேக உலக வாழ்க்கையை வாழ்கிற பொழுது சமாதானமின்றி அவர் தவிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம்.
கேட்கிற பொழுது எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது, இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கிறது, நாங்கள் ஜீவிப்போம் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விரக்தியான ஒரு சூழ்நிலைமையிலே அவர் வந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நேரங்களிலே நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை என்னவென்று கேட்டால், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய சீர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, யோவான் 14:27 சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே அவர் தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய சமாதானம், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து சொல்லுகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானம் எப்படி இருக்குமா, உலகம் தரக்கூடிய பிரகாரமாக நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டுடைய பிறப்பு, அவர் சமாதான பிரபுவாக அவர் பிறந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் நம்ம சூழ்ந்து வந்தாலும் எரிகோ கோட்டையை போல பெரிய மகிழ்ச்சிவராக இருக்கலாம், பார்வனுடைய சேனைகளைப் போல ஒரு திரளான அச்சுறுத்தல் இருக்கலாம், இன்னும் சிவந்த சமுத்திரத்தை போல ஆழமான கடலாக இருக்கலாம். ஆனால் அவர் மத்தியிலும் ஆண்டவர், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களுடைய இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த நேரங்களில் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யோவான் 14:1 கூட அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் இடத்திலும் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அத்தகைய சமாதானத்தை அவர் தருகிறாராம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 12 வருடமாக பெரும்பாடு ஒரு ஸ்திரீ, அவர்கள் சமாதானத்தை தவிக்கிறார்கள். அவருடைய பணத்தை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து அந்த நோய் குணமாகாத நிலையிலே, அந்த உபாதை, அந்த வருத்தத்திலே, அந்த சஞ்சலத்திலே, வேதனையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. அவர் இவ்வளவு 12 வருட காலமாக நோயோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தகைய வகையில் இதனிலிருந்து விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். நோய்களை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை இடத்துல போய் கேட்க முடியாது, எனக்கு சுகத்தை தர வேண்டும், எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க முடியாது. ஜனக்கூட்டம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, ஒருத்தை போவதே பெரிய ஒரு காரியம். ஆனாலும் இந்த தடைகளை அவர் பார்த்து மலைத்து போய் நிற்கவில்லை. தன்னுடைய இறுதிகளை தீர்மானம் பண்ணிக்கொள்கிறார், நான் அந்த கூட்டத்தின் நெரிசலிலே உள்ளே சென்று எந்த வகையிலாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். இதுதான் இந்த நாளிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரை நெருங்கி சேர்வதற்கோ, ஆண்டவரத்தில் கிட்டு செல்வதற்கோ எந்த வகையும் நமக்கு தகுதியே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மொழி கற்றுள்ளானோ, நன்மை செய்கிற ஒருவரும் இல்லை, ஒருவனாகவும் இல்லை. தாவீது சொல்வதை போல, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்த அந்த சில நிலைகளிலே அவர் அண்டை செல்வதற்கு நமக்கு எந்த வகையிலும் தகுதியே இல்லை. ஆனாலும் தகுதியில்லாத நன்மை ஆண்டவர் தகுதிப்படுத்துவதற்கு ஆற்றுள்ளவராக இருக்கிறார். அத்தகைய ஒரு காரியத்தை சமாதானமாக நமக்கு தர இருக்கிறார். இந்த 12 வருட இந்த பெரும்பாலான ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் எனக்கு சுகம் கிடைக்காது என்று சொல்லி அத்தகைய நிலையில் அவர் அந்த ஜனக்கூட்டத்தை நெரிசலிலே போய் அவர் தொடுகிறார். உடனே அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மகளே திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், நீ இவ்வளவு காலம் நோயோடு போராடி கொண்டிருக்கிறார், எப்படி உலகத்தில் நான் வாழ்வேன் என்று சொல்லி மரணத்தோடு நீ பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதனையெல்லாம் நீ நீங்கி நீ சுகமாயுது. அதற்கு என்ன காரணம்? உன்னுடைய விசுவாசம். நீ என்னை நம்பினாய், நிச்சயமாக நான் குணமளிப்பேன் என்று சொல்லி விசுவாசித்தார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் எனக்கு சுகம் கிடைக்காத என்று சொல்லி உன்னுடைய பணத்தை எல்லாம் வைத்திற்கு செலவழித்து வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே நீ இடத்துல வந்திருக்கிறாய், நான் உன்னை கைவிடுவதில்லை. உன்னுடைய விசுவாசம் அத்தகைய வகையில் பெரிதாக இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் படி ஆக கடவுள் என்று சொல்லி நீ சமாதானத்தோடு போய் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர் அந்த வேதனை நீங்கி அவர் சுகமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீங்களும் அத்தகைய வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே இன்னொரு பெண்மணி அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சீமோன் பேதுருடைய வீட்டிலே ஆண்டவர் நற்செய்தியுடைய வீட்டில் ஆண்டவர் போஜனத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்திலும் கூட நிறைய திரளான மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் பரிமள தைலத்தை ஆண்டுடைய பாதத்திலே பூசுவி தன்னுடைய தலைமையால் துடைத்த
அவர்கள் அந்த இடத்துல பாவியான ஸ்திரீ அவர் அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார், ஆற்றுள்ளவராக இருக்கிறார். அவரை நான் சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே நான் அவர் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் வருகிறார். ஒரு பாவியான ஒரு பெண் தன்னுடைய பாவம் நீங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய பாவத்தை நீக்குவார் என்று சொல்லி அத்தகைய நம்பிக்கையோடு கூட அவர் வருகிறார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை லூக்கா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அவை நீ நிச்சயமாக நீ அதற்குரிய தண்டனையை பெற்று நீ மரணத்தை நீ தழுவாய் என்று சொல்லி நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பாவங்களில் நீ விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீ இடத்துல நீ வந்திருக்கிறாய். ஆகவே நான் உன்னை தண்டிக்காதபடி நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதைப் போல ஸ்திரீயை நோக்கி விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய பிள்ளைகளாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, சமாதானத்தோடு நீ போ என்று சொல்லி அவர்களையும் சமாதானத்தோடு கூட அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். உலக வாழ்க்கையிலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த வகையும் தகுதி இல்லை, எல்லாரும் பாவம் செய்து நாம் தேவமயம் பெற்றுள்ளோம் என்று சொல்லி துணிகரமாக நான் ஆண்டு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒருவரை நாம் நினைக்கிறோமா? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அத்தகைய காரியத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு சமாதானத்தை அருளக்கூடியவராக இருக்கிறாராம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சிமியோன் அவர்களை குறித்தும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவை அவர் இஸ்ரவேலுடைய ஆறுதல் கிடைக்கும்படியாக மேசியவாக கிறிஸ்து வருவார் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு கூட அநேக வருடங்களாக ஆலயத்திலேயே அவர் காத்திருக்கிறார். அவர் அந்த இயேசு பாலகன் வருவார், அந்த குழந்தையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தூய் ஆவியினாலே அவர் வழிநடத்தப்பட்டு அந்த தேவாலயத்துக்கு வந்து காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பிள்ளைகளிடத்து கழுவிலை போல செட்டைகளுக்கு எழும்புவார் என்று. அந்த வகையில் நீண்ட நாட்கள் அவர் காத்திருந்து அவருடைய இருதயம் இழைத்து போனது. ஆனாலும் முருகினது வளர்ந்து வந்த பொழுதோ அது ஜீவ விருட்சமாக இருந்ததை போல அவர் அநேக நாட்களாக இந்த சிமியோன் வயதுமாகிவிட்டது, ஆனாலும் கூட அவர் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த தேவ வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நிச்சயமாக அந்த குழந்தையை பார்க்கும் முன்னே நீ மறிக்க மாட்டாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வளவு வாஞ்சியோடு கூட அந்த குழந்தைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை அவருடைய கரங்களை ஏந்தி கொண்டு சொன்ன அந்த வார்த்தை தான் மத்தேயு லூக்கா 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லூக்கா 2:29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அறிய இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். இந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளோ வருட காலமாக நான் காத்திருந்தேன், வயதுமாகிவிட்டது, ஒருவேளை அந்த குழந்தையை நான் காணாமலேயே போய்விடணும், பார்க்காமலேயே போய்விடணும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த குழந்தையை எனக்கு காண்பித்தீர் என்று சொல்லி அந்த குழந்தையை கடன்களை ஏற்றி கொண்டு அவர் சொல்லுகிறார். 30ஆம் வசனத்திலே, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உங்களுடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் நான் இப்பொழுது இந்த குழந்தையை நான் அறிமுகப்படுத்தினேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த குழந்தையைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிக நாட்களாக நான் இருந்தேன். இப்பொழுது என்னுடைய ஆத்மா சமாதானத்தோடு கூட அது போகும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே சமாதானத்தை தவிக்கிறோமா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தாவீதை பிறந்திருக்கிறார். நம்முடைய கவலைகளை நீக்க பிறந்திருக்கிறார். வழி இல்லாதபடி எல்லாம் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறார். நமக்கு ஜீவ ஒளியாக வந்து நம்மை வழிநடத்தி செல்வதற்கு அவர் ஆற்றுவராக இருக்கிறார். அத்தகைய ஆண்டவர் பெரிய ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வெகுமதியை பெற்றுள்ளாகிய நாம், அவருடைய சந்தோஷத்தை அவருடைய மகிழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மகிழ்ச்சியை நாம் பெருமைக்கும் கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண்டிகை நினைவு கூட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்யும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக மீண்டுமாக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இவ்விதமாக இந்த பரிசுத்த தேவாலயத்தை நான் வந்திருந்து உண்மை தொழுது கொள்வதற்கு நீ தந்த மேலான வாய்ப்புக்காக நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காகவே தாவீதுடைய சிறு பலனாக அவதரித்திருக்கிறேன். எங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக உங்களுடைய விளையாட்டு ஜீவனை தந்திருக்கிறேன். இதற்கு ஆண்டவர் நாங்கள் பாத்திரங்களாக என்னை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் அநேகருக்கு உண்மை நாங்கள் ஆண்டவரை அறிமுகப்படுத்துவர்களாக ஆண்டவரை அநேகர் உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்தி செல்ல வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவும் விழுந்து நின்று 9ஆம் பக்கத்தில் காணப்படுகிறதால நிச்சயா விசுவாச மனத்தை நாம் தேர்ந்தெடுக்க செய்வோம். சிறு புத்தகத்திலே 9ஆவது பக்கம் நிச்சயா விசுவாச மனம். வானமும் பூமியும் எல்லாவற்றும்
வாசிக்கிறார். உள்ளவர் மற்றவர் நாளுக்கு வருவார். நாம் யாவரும் அமர்வோம். மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அனைவருக்கும் போதக சிறப்பு செயலர், பொருளர், சபைக்குழு மற்றும் திருமண உறுப்பினர் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறாங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு யூ ஆல். திருவிருந்து ஆராதனைக்கு வருகிறவர்கள் 4 பேர் மாத்திரம் முன்னதாக வந்து நீங்கள் திருவிருந்தில் பங்கேற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த திருவிருந்து கப்பை இந்த பக்கெட்டில் நீங்கள் போட்டுவிட்டு செல்லும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆலய ஆராதனைக்கு பின் திருச்சி மக்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக கேக் மற்றும் காஃபி கொடுக்கப்படும். நீங்கள் அறிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 9 மணிக்கு ஒரே ஆராதனை நடைபெறும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு ஜெபக்கூட்டம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். நீங்கள் ஆராதனைக்கு வருகிற பொழுது முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தம் செய்திருக்க வேண்டும். உடல் வெப்பநிலையை பரிசோதித்து உள்ளே வர வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். திருமறை, மாமாலை, கீர்த்தனை, ஜெப புஸ்தகம் நீங்கள் சொந்தமாக கொண்டு வர வேண்டும். 10 வயதுக்கு கீழ் 65 வயதுக்கு மேல் வருவதை தவிர்க்க வேண்டும். சளி, இருமல், காய்ச்சல் இருப்பின் நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து வருவதை நீங்கள் தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆலய ஆராதனைக்கு பின் கூட்டமாக நீங்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். அரசு காட்டுகிற வழிமுறைகளை நாம் பின்பற்றி இந்த 2வது கொரோனா நோயையும் நாம் முற்றிலுமாக அழிக்க நாம் ஒன்றிணைகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 27/12/2020 வருடத்தின் கடைசி ஞாயிறு துதி ஆராதனையுடன் நன்றி செலுத்துகிற ஆராதனையாக அது நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். காணிக்கை பாடலாக கீர்த்தனையிலே 31வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 31வது பாடல், வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதிக்கிறோம். Sarva
நீங்கள் அதிகமாக நேசிப்பவர் என்பதை நான் காண்கிறேன். மனமகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நாளிலே உடைய பெயராக நாம் வைக்கிறதும் இவருடைய பெற்றோரோடு குழந்தைகளோடு நண்பர்களோடு நண்பர்களோடு சுற்றுதாரோடு கூட இந்த நண்பர்களோடு கூட நாளையாக பங்கேற்று வியாசத்துக்குள்ள நாங்கள் காத்திருக்கோம். இப்பொழுது நல்ல வாய்ப்பாக இருக்கிறோம். பெரிய ஈஸ்வரப்படியானது பரமமாக நாங்கள் கொண்டாட முடியவில்லை, அனுசரிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஒரு பெரிதானாலே இந்த கிறிஸ்துமஸ் கூறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கட்டுப்பாடுகள்லாம் நீக்கிறதுக்காகவும் கொரோனா நோய் முக்கியமாக அன்றைய போவதற்காகவும் தொடர்ந்து ஆண்டு வழிபாடுகள் நாம் உண்மையாக சிறப்பாக நடைபெறவும் நாங்கள் பிள்ளைகளோடு பெற்றோரோடு இன்னும் அனைவருமாக நாங்கள் இருந்து ஒரு நல்ல சூழலையும் வரக்கூடிய நாட்களே ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் இருக்கிறோம். சிறுவர்களை கொண்டு பங்குதாரிகள் வைத்து ஆசிரியர்களாக ஒவ்வொரு ஆசிரியர்களாக நல்லபடியாக எதிர்கால வாய்ப்பு செய்கிறாங்க. 2024 கல்வியாண்டு கல்வியானவரை பல நிலைகளிலே இருந்தாலும் அந்த சீக்கிரமாக எழுதப்பட்டு நல்ல படிப்பை சொல்வதற்கு நல்ல ஞானத்தை அறிவில் நல்ல இருக்கிறோம். பள்ளிகளில் ஆசிரியர்களாக அவர்களுக்கும் நல்ல சூழல் தான் இருந்து படிக்க வந்து நல்ல எதிர்காலத்தை அவருக்கும் வாய்ப்பு செய்து வைக்குமா நாம் இருக்கிறோம். திருமணக்காரர்களுக்காக பிள்ளைகளுக்காக வேலைவாய்ப்புகளுக்காக உயர்படிப்புகளுக்காக நல்ல அசோகத்திலிருந்து விஞ்ஞானங்களை வைக்குமா நாம் இருக்கிறோம். ஆசிரியர்களாக நாம் ஆசிரியர்கள் பெற்றிருக்கிறோம். 2015 படிப்பு வாக்குறுதிக்கு இங்கே கண்டது பேர் 140 நாம் ஆசிரியத்து எங்களுக்கு செலுத்தினோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இருந்தாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கிறிஸ்துமஸ் குடும்பங்களை நல்லபடியாக அனுசரித்து அவருக்கு இருக்கிறோம். இலங்கையிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்கிறோம். ஆசிரியர்களாக அந்த அரசு ஜோயலுக்காக தெரிவிக்கிறோம். நல்ல சரி சமைத்தது அன்றவே அந்த கட்டிகள் எல்லாம் அகன்று போவதற்காக நல்ல ஆபரேஷன் அவர்கள் கிடைக்கிறதுக்கு சுதந்திரம் இருந்த விஷயம் வச்சிருக்கிறோம். நல்ல சரி சமைத்தது ஆசிரியர்களாக இன்னும் ஆண்டுகளே சொல்லி அநேக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லாமே நல்ல சொல்லி தந்து நம்பினாலே கிறிஸ்துமஸ் நாட்களாக அவர்கள் சந்தோஷமாக காண்பதற்கு அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புமா இருக்கிறோம். நம்முடைய ஊழியர்களை இருக்கிறோம். ஆசிரியர்களாக தர வேண்டுமா இருக்கிறோம். மாகாணத்தை இருக்கிறோம். நல்ல சொல்லோடு நல்ல சொல்லுக்கு உதவி பார்க்கிறோம். வசிக்கிறார்கள். நன்மைகளையும் படைக்கிற நன்மை காணிக்கும் பொதுவாக காணிக்கும் சோதனை காணிக்கும் எல்லா காணிக்கும் நாம் வச்சிருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிரியருக்கு அதை வாழ்க்கை சந்திக்கிறார்கள். நோக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நோக்கங்கள் நிறைவேறுவதாகவும் அப்படி வாழ்க்கையுமாக அநேக நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் காணிக்கும் வகையில் நம்மை ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் உறவுகிறோம். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஆம் பிதாவே, இந்த வருஷத்தில் விசுவாசிக்கப்பட்டவர் மனிதன் உண்மையாக கொண்டு ஒரே காரணமான இயேசு கிறிஸ்துவின் கருவிகளும் சிலுவையில் மற்றவர்களும் தந்தீரே. ஒரு சிலர் தமிழ்நாட்டை கொடுத்து சர்வலோகம் செய்வதற்கு பூர்ணமானவரையும் காணிக்கும் மரியாதை இல்லாமல் தந்த அருமையான காரணத்தை எங்களுக்கு ஞாபகங்களுக்கு நாம் திரும்ப வருவதும் நாங்கள் செலுத்தப்படி சுவிசேஷத்தை கட்டளையிட்டாரே. அவர் நாம் காட்டிக்கப்பட்ட காரணத்திலே அப்பத்தை எடுத்து சோதனை பண்ணி அதை சீசர்கள் கொடுத்து வாங்க செய்கிறது. இது சரீரம் என்னை நினைவு செய்தார். அப்படி ஒரு பாவத்தை எடுத்து சோதனை கொடுத்து எல்லாரும் அதை காண மாட்டீங்க. இது பாவங்களுக்காக புது பேர் மாணவர்களெல்லாம் என்னை நினைவு செய்கிறார். ஆமென். தாவே நன்மை புரிகிறோம், உயர்கிறோம், கிறிஸ்துவே சோதனை அதனால் தாவே
எங்கள் நாடாக பாடலையும் வந்ததையும் மறுநாளுக்குமே பலனை வந்து உதவியாளர் அவர்களுடைய அவர் திரும்ப வருவோம் அவர் நினைவு செய்கிறோம். அவர்கள் எங்களுக்காக முப்பது மீட்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறக்கமுள்ளதாகவே நான் கிறிஸ்துவ சரீரத்தை ராசியில் மாற்றம் கிறிஸ்துவ நைட்மார்க்கு உங்களையும் நேரம் ராசியும் முதல் வருஷமாக செலுத்த வேண்டும் என்று டாக்டர் பார்க்கிறோம். எல்லாரும் விசுவாசத்துள்ளவே கல்யாணம் கூட எல்லாரும் செய்யும் ஒருவரும் வருஷத்தாக சர்வதாய் சகலம் நமது தைரியத்தோடு 16வது காணப்படுகிற நாம் சேர்த்து சொல்லுவோம். பரம்பரையில் பிதாவே நாம் செல்வதாக பிரார்த்தனையாக பிரசித்தமாக செய்வதாக செய்வதாக கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டு சமுத்திரம் நாம் வந்து திருவற்றாதனை ஏற்றது மூலமாக நமக்கு தகுதியில்லை. ஆனாலும் நம்மளுடைய தகுதி கொண்டவர்களாகவும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய நோய்கள் நம்முடைய இவங்க அனைத்தும் ஆண்டவரை கொடுத்து நமக்கு வீட்டில் கொள்ளக்கூடிய வகையில அன்று சமூகத்தில தாழ்மையை நாம் சேர்த்து சொல்லுவோம். அதையெல்லாம் நமக்கு காணப்படுகிற தாழ்மையை பேசுறது நாம் சேர்த்து சொல்லுவோம். இறக்கமுள்ள பிதாவே, நம்பி நான் சேர்க்கிறார்கள் நாம் பிடிக்கிறப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறதா? Oh
கிறிஸ்துவின் சரீரத்துமாகி சாகிறவர்களே விசுவாசம் கொள்வதாக நாம் அவர்கள் செல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகலத்தை விடாதே. ஆமென். சமாதானத்தோடு உலகத்தோடு செல்லுங்கள், திருமணதாயர்கள் நன்மையானவை கற்றுக்கொள்ளுங்கள், யாராவது தீர்வு செய்யாதீர்கள், சோர்ந்து போயிருக்கிற விளக்கத்துகள், விடுதலை தானுங்கள், துன்பப்படுவதற்கு தேசியங்கள், எல்லா மனிதனையும் கவனிங்கள். பரிசுத்தவான்கள் சந்தோஷத்தை ஆண்டவர்கள் போது அவை செய்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்